வெல்கம் டு குக் வித் சாரா ஒர்க்கிங் மாம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொள்ளு வச்சு பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். இந்த கொள்ளு பிரியாணி ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொள்ளை மினிமம் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே பாஸ்மதி ரைஸை ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருக்கேன். கொள்ளு பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் குக்கரில் தான் இந்த கொள்ளு பிரியாணியை பண்ண போகிறேன். இது ஒரு 1 pot ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி ஸ்பைசஸ், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுட்டு ஸோ வெங்காயம், இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வதங்கி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஆனியன் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். கூடவே ஒரு 2 to 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு, எப்பவுமே நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிங்க அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட வாசம் எல்லாமே மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ வதங்கின பிறகு கரெக்டாக 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இது தாங்க மசாலாவோட கன்சிஸ்டன்சி. இந்த சேம் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் கொள்ளு பிரியாணி சூப்பராக வரும். ஸோ மசாலா, ஆனியன் எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1 மினிட்டுக்கு வதக்கினா போதும். ஸோ ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுருந்த கொள்ளியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 minutes to 5 minutesக்கு நல்லா கொள்ளு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வரணும். ஸோ நல்லா வதங்கி வரும்போது அந்த கொள்ளோட ஃப்ளேவர் வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லாவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் மோர் தென் தேட், நீங்கள் வெயிட் லாஸ் ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இது மாதிரி ஒரு பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லது. இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, நான் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ 1.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ காரம் ஆல்மோஸ்ட் எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. பிகாஸ் நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருந்தேன், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு குழங்கு மிளகாயும் போட்டேன். எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. ஸோ இந்த தண்ணி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 2 விசில்ஸ் போதும். ஸோ 2 விசில்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த கொள்ளு பிரியாணி நல்லா பலன்னு நல்லாவே வெந்து வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கொள்ளு பிரியாணி ரெடியாக இருக்குது. அண்ட் டேஸ்ட்டுமே வேறு லெவலில் அண்ட் அட்டகாசமாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.